ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. விஸ்வாமித்திரர் ராமரை அழைக்கிறார். யாகத்துக்கு தடையாருது. ராமர் தனக்கு உதவி பண்ணணும்னு. அப்போ குலகுருவான வசிஷ்டர் விஸ்வாமித்திரருடைய வார்த்தையை ஏற்றுக்கணும்னு ராமரை அனுப்பி வைக்கணும்னு சொல்கிறார். அப்போ தசரதர் அவருக்கு மனசு கலக்கமடையிறது. ஆனாலும் ராமரை கூப்பிடுறார். அப்போது ராமரை கூப்பிடுறச்சே லக்ஷ்மணனோடு கூடிய ராமர் வரவழைக்கப்பட்டார்னு வருது வால்மீகி ராமாயணத்தில். இது பற்றி வித்வாங்கள் சொல்கிறச்சே ராமர் போனாக்கா அவருடைய நிழல் போல் லக்ஷ்மணனும் அங்கே போகிறார். தனியாக லக்ஷ்மணன்ற வார்த்தை குறிப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவு தூரம் ராமரோட ஐக்கியமானவர் லக்ஷ்மணன் அப்படின்றத தான் இந்த இடங்கள் காட்டுறதுன்ற விளக்கத்தை பெரிவாக கொடுத்துருக்கா. துளசிதாசரோட ராமாயணத்தில் விஸ்வாமித்திரரே ராமர் லக்ஷ்மணன் 2 பேரையும் அனுப்பி வை அப்படின்னு தசரதர்கிட்ட கேட்டதாக குறிப்பிடப்படுறது. பெரிவாளால் ஆசிர்வதிக்கப்பட்டு வசிஷ்டரால் காப்பு மந்திரங்கள் ஓதப்பட்டு விஸ்வாமித்திரனுடைய பொறுப்பில் ராமலக்ஷ்மணா விடப்படுறா. அப்போ நறுமணமுள்ள காற்று வீசித்து தேவவாத்தியங்கள் முழங்கித்து நிறைய சகுனங்களை பார்க்க முடிஞ்சுது. பரமசிவனை பின்தொடர்ந்து போகிற கந்தன் மற்றும் விசாகன் போல பிரம்மதேவனின் நிழல் போல தொடர்கின்ற அஸ்வதி தேவர்கள் போல விஸ்வாமித்திரரை பின்தொடர்ந்து ராமலக்ஷ்மணா கிளம்புறாங்க. இதில் ஒரு வார்த்தை வருது, பரமசிவனை பின்தொடர கந்தன் விசாகன் அப்படின்னு வருது. அப்போ விசாகன்னா யாருன்ற கேள்வி எழலாம். கந்தனே தன்னை வளர்க்க விரும்பின சிவன், பார்வதி, அக்னி, கங்கை இவா 4 வரையும் திருப்தி பண்ணுறதுக்காக கந்தன், விசாகன், சக்கன், நைக்கமேயன்னு தன்னையே 4 அம்சங்களாக பிரிச்சுண்டார் முருகப்பெருமான்னு ஒரு புராண கதை சொல்கிறது. இது வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. ஆக விசாகனும் கந்தனுடைய அம்சம்தான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரையு நதியின் தென்கரையில் கொஞ்சம் தூரம் போன பிறகு விஸ்வாமித்திரர் ராமரை அழைக்கிறார். அன்புக்குரியவனே, பலை அதிபலை அப்படின்ற 2 மந்திரங்களை உனக்கு நான் உபதேசிக்கிறேன். இதை பெற்றுண்டாக்கா அதற்கு பின்னர் உனக்கு களைப்பு, பசி, பிணி எதுவும் நேரிடாது. மேலும் நீ அலட்சியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட ராட்சசர்களால் உனக்கு ஆபத்து நேரிடாமல் இந்த மந்திரங்கள் உன்னை காப்பாற்றும். அழகிலோ செயலாற்றும் திறமையிலோ வீரத்திலோ உனக்கு நிகரானவா உலகத்தில் இனிமே தோன்ற போகிறது கிடையாது. அறிவிலும் ஆராய்ந்து தெளிகிற வல்லமையிலையும் உன்னோடு ஒப்பிடக்கூடியவா யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட நீ எல்லா ஞானத்துக்கும் அதிபதிகள் போன்ற பல அதிபலா அப்படின்ற மந்திரங்களையும் நீ தெரிஞ்சுக்கிறது பொருத்தமாக இருக்கும். உலகத்தில் நிகரில்லாத புகழோடு விளங்க போகிறவனே, என் தவத்தினால் பெறப்பட்ட இந்த 2 மந்திரங்களை என்கிட்டேருந்து பெறத்துக்கு தகுதி உள்ளவன் நீ தான். பல அதிபலான்ற மந்திரங்களை அவர் உபதேசிக்கிறார். அந்த உபதேசத்தை பெற்றுண்டு ராமனுடைய முகம் மேலும் ஒளி வீசுறது. விஸ்வாமித்திரருடன் ராமனும் லக்ஷ்மணரும் சரை நதிக்கரையில் அந்த இரவை கழிக்கிறாங்க. அப்போது இந்த பல அதிபலாயின்ற மந்திரம் பசி தாக்கத்தை போக்கக்கூடிய மந்திரங்களாக வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படலை. ஆனால் இந்த விஷயத்தை ராமர் மட்டும் குறிப்பிட்டிருக்கார். கம்பராமாயணத்தில் விஸ்வாமித்திர முனிவர் தன்னுடைய பார்வையின் மூலமாகவே ராமலக்ஷ்மணருக்கு பிரம்மதேவனால் செய்யப்பட்டு தன்னுடைய 2 வித்தைகளையும் உபதேசம் பண்ணாருன்னு கம்பராமாயணம் சொல்கிறது. சரி, இப்படி இவா ஓய்வு எடுத்துட்டு பொழுது விடியறது. பொழுது விடிஞ்சோன்னே கம்பீரமான குரலில் பேசி விஸ்வாமித்திரர் ராமரை எழுப்புறார். என்ன சொல்லி எழுப்புறாருன்னா, கௌசல்யினுடைய அன்பு மகனே ராமா, மனுஷாலில் சிறந்தவனே, இரவும் பகலும் சந்திக்கிற விடியற்கால நேரம் நெருங்கிட்டுது. தினந்தோறும் செய்யறதுக்குரிய தெய்வீக தொடர்புள்ள கடமைகள் இப்போ செய்யத்தக்கனவா இருக்குது. எழுந்திருப்பாயாக அப்படின்னு கம்பீரமான குரலில் விஸ்வாமித்திரர் ராமரை எழுப்புறார். அப்போது அந்த மந்திரம்தான் விஸ்வாமித்திரர் ராமரை கானகத்தில் எழுப்பின மந்திரம்தான் நம்ம சுப்பிரபாதமாக கேட்கக்கூடிய கௌசல்யா சுப்ரஜா ராமான்ற ஸ்லோகம். அது வெங்கடேஷ் சுப்பிரபாதத்தில் நம்ம திருப்பள்ளி எழுச்சியாக நம்ம கேட்குறோம். அது முதல் ஸ்லோகமாக எடுத்து ஆளப்பட்டிருக்கு. அது விஸ்வாமித்திரருடைய வாக்கு தான் ராமரை எழுப்புறதுக்கு. இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.